பாசிசம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள சர்வாதிகாரம் அடக்குமுறைன்னு பல விஷயங்கள் வந்து போகும் இல்லையா? ஆனா உண்மையில பாசிசம் அரசு முறைனா என்ன, அதோட அடிப்படை கருத்துக்கள்லாம் என்ன? வாங்க, வரலாற்றோட இந்த ரொம்பவே சிக்கலான அரசியல் சித்தாந்தத்தை பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களுக்காக அரசா இல்ல அரசுக்காக மக்களா? இந்த ஒரு கேள்விதான் பாசிசத்தோட அஸ்திவாரத்தையே நமக்கு அப்பட்டமா காட்டுது. பொதுவா நாம என்ன நினைப்போம்? அரசுன்றது நமக்காக, நம்மளோட நல்லதுக்காக இருக்கிற ஒரு அமைப்புந்தான். ஆனா பாசிசம் இந்த ஐடியாவே அப்படியே தலைகீழா புரட்டி போடுது. அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல பாசிசம்னா என்ன, அதோட அர்த்தத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. பாசிசம்னு சொன்னா அது வெறும் ஒரு ஆட்சி முறை மட்டும் இல்லைங்க. அது ஒரு முழுமையான அரசியல் சித்தாந்தம். அதாவது அரசு தான் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தது. ஒரு தனிநபர் அல்லது ஒரு சின்ன குழு சர்வாதிகாரமா ஆட்சி செய்யறது, இனவாதம், இராணுவ பலம், இது எல்லாத்தையும் சரிதான்னு சொல்றது தான் பாசிசம். தனிப்பட்ட மனுஷனோட உரிமையை விட அரசோட அதிகாரம் தான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பாசிச சிந்தனையோட மைய புள்ளிக்கு வருவோம். அதாவது அந்த எல்லா வல்ல அரசுன்ற கான்செப்ட். அடால்ஃப் ஹிட்லரோட இந்த வார்த்தைகளை கவனிங்க. இனத்தின் சிருஷ்டியே அரசாகும். இது பாசிசத்தோட மொத்த கருத்தையும் ஒரே வரியில சொல்லுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசும் இனமும் ஒண்ணுதான், ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு கிடையாது. ஒரு இனத்தோட தேவைகளை நிறைவேற்றுறது மட்டும்தான் அரசோட ஒரே வேலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசோட சக்திக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதுக்கு நிகரா வேற எந்த அமைப்பும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அரசோட அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுதான் கடைசி வார்த்தை. இந்த ஒப்பீட பாருங்க, பாசிசத்தோட பார்வை எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு புரியும். ஒரு பக்கம் நம்ம பார்வையில அரசுன்றது மக்களுக்காக வேலை செய்யற ஒரு சமூக அமைப்பு, ஒரு கருவி மாதிரி. ஆனா பாசிச பார்வை என்ன சொல்லுது? அரசுன்றது சமூகத்தை விட மேலானது. சாதாரண மக்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அது ஒரு மர்மமான, கிட்டத்தட்ட ஒரு தெய்வீக சக்தி மாதிரி அவங்க பாக்குறாங்க. சரி, இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அரசோட முகமா யார் இருப்பா? அதோட மொத்த உருவமா யார் இருக்கா? வேற யாரும் இல்ல, அந்த சர்வாதிகார ஆட்சியாளர் தான். பாசிசத்துல ஆட்சியாளரை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்கறதே இல்ல. அவரு அறிவு, வீரம், குணம்னு எல்லாத்துலயுமே ஒரு முழுமையான பரிபூர்ணமான ஆள். ஒரு சூப்பர்மேன் மாதிரி அவரை சித்தரிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆளை கேள்வி கேட்கணுன்ற எண்ணம் கூட யாருக்கும் வரக்கூடாது இல்லையா? இதுதான் சர்வாதிகாரத்தோட உச்சக்கட்டம். இங்க மக்களோட கருத்துக்கோ விவாதங்களுக்கோ சட்ட புத்தகங்களுக்கோ எந்த வேலையும் இல்ல. ஆட்சியாளர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த நாட்டுக்கே சட்டம். அவரோட விருப்பம் மட்டும்தான் ஒரு முழு நாட்டோட தலையெழுத்தையே தீர்மானிக்குது. ஜனநாயகம் அங்க முழுசா புதைக்கப்படுச்சுன்னு தான் அர்த்தம். வாங்க, இப்போ ஒரு பாசிச அமைப்போட மத்த சில முக்கியமான குணங்களை வேகமா பாத்திரலாம். ஒரு பாசிச அரசு எப்படி செயல்படும்? தலைவரை ஒரு ஹீரோ மாதிரி, ஏன் ஒரு கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. அவரை யாரும் விமர்சிக்கவே முடியாது. சோஷியலிசம், கம்யூனிசம் மாதிரியான எதிரான கொள்கைகளை அடியோடு ஒழிப்பாங்க. எந்த அரசியல் கட்சிக்கும் சங்கத்துக்கும் அனுமதி கிடையாது. எல்லாத்தையும் விட முக்கியமா அவங்களோட நாட்டுப்பற்று ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும். அடுத்த நாடுகளை ஆக்கிரமிக்க துடிப்பாங்க. இந்த ஒப்பீடு பாசிசம் எப்படி மக்களை மூளைச்சலவை பண்ணுதுன்னு தெளிவா காட்டுது. அது மக்களோட தர்க்க ரீதியான சிந்தனையை தூண்டுறதுக்கு பதிலா அவங்களோட பயம், கோபம், இனப்பெருமை மாதிரியான உணர்ச்சிகளை தான் தூண்டிவிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா உணர்ச்சியால கட்டுப்படுத்தப்படுற மக்களை ஆள்றது ரொம்பவே ஈஸி. பகுத்தறிவு அவங்களுக்கு ஒரு பெரிய எதிரி மாதிரி. இதுக்கு வரலாறுல நிஜமான உதாரணங்கள் இருக்கு. இத்தாலியில முசோலினி தந்தை வழி பூமி அப்படின்ற ஒரு உணர்ச்சிகரமான கருத்தை வச்சு மக்களை ஈர்த்தாரு. அதே மாதிரி ஜெர்மனில ஹிட்லர் தூய்மையான ஆரிய இனம்ன்ற ஒரு மூட நம்பிக்கையை பரப்பி மக்கள் ஆதரவை திரட்டினாரு. இது ரெண்டுமே தர்க்கத்தை விட உணர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதுக்கு ஒரு பயங்கரமான சாட்சி. சரி, பாசிசம் என்னன்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ அது எப்படி ஏன் உருவாச்சுன்ற அதோட வரலாற்று பின்னணியை கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். இந்த கதை முதலாம் உலக போருக்கு அப்புறம் தான் தொடங்குது. போர்ல தோத்து போன ஜெர்மனி இத்தாலிய மேல வெர்சாய்ல்ஸ் உடன்படிக்கை மூலமா ரொம்ப கடுமையான நிபந்தனைகளை திணிச்சாங்க. இதனால அந்த நாடுகள்ல பயங்கரமான பொருளாதார நெருக்கடி, கூடவே ஒரு தேசிய அவமானம். இந்த விரக்தியையும் கோபத்தையும் தான் முசோலினியும் ஹிட்லரும் சரியா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்க. மக்களை ஒன்று திரட்டி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. இந்த வரலாற்று விளக்கத்தோட கடைசியில இந்த முக்கியமான கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நாம இப்போ பார்த்த அந்த சர்வாதிகாரம், ஒரு தலைவரை கண்மூடித்தனமா வழிபடுறது, தீவிரமான தேசியவாதம், சிறுபான்மையினர் மேல வெறுப்பு, இந்த மாதிரி குணங்கள்லாம் இன்னைக்கு உலகத்துல சில இடங்கள்ல வேற பேர்ல வேற வடிவத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.